தனி பெரும் கருணையால் காப்பவா போற்றி. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் என்று இறைவனின் பாதம் பற்றி, செந்தமிழே உயிரே நரும் தேனே செயநிலை மூச்சினை உனக்களித்தேனே என்று அன்னை தமிழை வணங்கி 2026-27 கல்வியாண்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் எம் அக்ஸீலியம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலுவூட்டுவது விளையாட்டு. விளையாட்டு என்பது வெறும் வெற்றி தோல்விக்கான களம் மட்டுமல்ல, அது ஒழுக்கம், ஒற்றுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் ஆகிய உயரிய பண்புகளை வளர்க்கும் கலைக்கூடம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியிலே சீரோடும் சிறப்போடும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் எம் அக்ஸீலியம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் காயத்ரி டிஎஸ்பி அவர்களே, தோன்றியின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப திருவாளர் சுகுமார் திருமதி ஹேமலதா இணையாரின் தவ புதல்வியாக தோன்றி தம் உயர்நிலை கல்வியை தாராபுரத்திலும் மேல்நிலை கல்வியை அமலா மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்று இளங்கலை முதுகலை பட்டத்தை பெற்று 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வாணையம் தேர்வில் வெற்றி பெற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி என்னும் ஊரில் அவர் ஆசிரியராக தமது பணியை தொடங்கினார்.
2017ஆம் ஆண்டு மணப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக 5 ஆண்டுகள் பணியேற்றார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி பெற்ற பின் நேரடியாக டிஎஸ்பியாக 2023-25 ஆகிய கல்வி ஆண்டுகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் டிஎஸ்பியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை காக்கும் சமூக பணியில் தங்களையே இணைத்துக் கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் அநீதியின் இருளை தகர்த்தெறிந்து நீதிக்கு விடியலை தந்தவர். சட்டம் அவரது செங்கோல், சேவை அவரது உயர்ந்த தர்மம். தற்போது 2026ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் டிஎஸ்பியாக பணியேற்று தம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இருக்கிறார். அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்போம். மேலும் தமிழ்நாடு அரசால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட காவல்படைதான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இப்படைப்பிரிவிற்கு தலைமையேற்று நீதியும் நேர்மையும் அஞ்சாமையும் நெஞ்சில் தாங்கி ஒற்றுமை, தலைமைத்துவம், வீரம் கொண்ட வலிமைமிக்க அணியை உருவாக்கி தம் பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறார். சட்டங்களை காக்கும் கரம், நெஞ்சில் நீதியை நிலைநாட்டும் உரம், வீரம் அவரது அடையாளம், சேவையே அவரது சுவாசம். இத்தகு பெருமைக்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அவர்களை கரவொலி எழுப்பி வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். திருமதி எஸ் காயத்ரி அவர்களுக்கு எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து ஆசிரியர் திருமதி லீமா ரோஸ்லின் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். அனைவரும் கரவொலியில் எழுப்புவோம். முதுகலை மற்றும் உயர் கல்வி முதுகலை பட்டப்படிப்புகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும், எம்ஃபில் மற்றும் முனைவர் பட்டங்களை அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் பெற்று பள்ளி மற்றும் பல்கலைக்கழக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று வரும் நம் சிறப்பு அழைப்பாளர் அவர்களை வருக வருக என கரவொலி எழுப்பி வரவேற்போம். ஆந்திர பிரதேசம் கடப்பாவில் உள்ள சயான் உடற்கல்வி கல்லூரியில் உடற்கல்வி விரிவுரையாளராக தன் பணியை தொடங்கிய அவர் பின்னர் முதல்வராக பதவி உயர்வு பெற்றார். 1999ஆம் ஆண்டு பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்த பின் அறிவியல் புல முதல்வராக பதவி உயர்ந்தார். 2017ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின்பும் அறந்தாங்கி நைனா முகமது கலைக்கல்லூரியில் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார். செந்தமிழ் திலகம், இலக்கிய சுடர், உடற்கல்வித்துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, உடற்கல்வி சாரதி போன்ற விருதுகளை பெற்ற நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் 18 ஆய்வாளர்களையும் 18 முனைவர் பட்டங்களையும் பெற்றக்கூடிய ஆய்வாளர்களையும் அவர் உருவாக்கினார் என்பது இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொண்டு அவர்களை கரவொலி எழுப்பி கௌரவப்படுத்துவோம். சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய முனைவர் சி ராபர்ட் அலெக்சாண்டர் அவர்களை எம் பள்ளியில் நடைபெறும் விளையாட்டு விழாவிற்கு வருக 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 என்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். நம் சிறப்பு அழைப்பாளர் சி ராபர்ட் அலெக்சாண்டர் அவர்களுக்கு அருட்சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அனைவரும் கரவொலி எழுப்புவோம். ஆசிரியர் திருமதி ஷீலா அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். சேவை என்னும் தீபமேற்றி இளையோர் வாழ்வில் நம்பிக்கையை விதைக்கும் பகலவனே, கருணை நிறைந்த உங்களின் சேவை அருளின் அகழ்விளக்காய், அன்பின் அமுதமழையாய், அறத்தின் ஆலயமாய், கல்வி என்னும் கனியை மாணவியர் சுவைக்க மாண்புற செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து செதுக்கும் சிற்பியாக சிறப்புற வழிநடத்தும் எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை இப்பள்ளிக்கு வருக 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 என்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு
நினைவு பரிசினை வழங்க வருமாறு ஆசிரியர் கேத்ரினா அவர் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நட, இமயமும் உனக்கு வழிவிடும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறிகளை தன்னுள் தாங்கி அறப்பணியை ஆற்றி வரும் அன்பிற்கு இனிய எம் இல்ல அருட்சகோதரிகள், நவ கன்னியர்கள் அனைவரையும் வருக வருக என்று கரவொலி எழுப்பி வரவேற்கின்றேன். இதயம் கோயிலாகிறது, செயல் சேவையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதம் புனிதமாகிறது. ஆம், நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகளே, எமது அருமை ஆசிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். எம் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் விளையாட்டு விழாவின் முத்தாய்ப்பு மாணவிகளின் அணிவகுப்பு. அதனை மதிப்பீடு செய்ய வருகை புரிந்திருக்கும் பேண்ட் மாஸ்டர் திருவாளர் கருப்பையா அவர்களே, சிலம்ப மாஸ்டர் விஜயலட்சுமி அவர்களே, கராத்தே மாஸ்டர் ஸ்ரீ நிதி அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சென்ட் ஜோசப்ஸ் உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும் திரு இருதய மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். அன்பின் அரும்புகளே, அறிவின் ஒளி கதிர்களே, கனவுகளை சுமந்து கல்வி ஆலயத்திற்கு வந்திருக்கும் நீங்கள், ஒழுக்கமே உங்கள் அணிகலன், உழைப்பே உங்கள் உயர்வின் படிக்கட்டு, அறிவே உங்கள் ஆற்றல், அன்பே உங்களின் அடையாளம். ஆம், நாளைய உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் அணிகளாக விளையாட்டு விழாவை அலங்கரிக்க ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் எம் விண்மீன்களே, எமது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வருக 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 என்று கரவொலி எழுப்பி வரவேற்கின்றேன். வெற்றியின் வெண்புறவைகளே, வீரத்தின் விளக்குகளே, ஆடுகளத்தில் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கை துணையாக கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றிக்கடிகளை எட்டிப்பிடித்த மாணவ செல்வங்களே, இன்று இவ்விழாவில் வெற்றிக்கடிகளை ஈட்ட இருக்கும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். தம் பிள்ளைகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து எங்களின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, நண்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அத்துணை பேரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். கற்ற பாடங்கள் கனமாயல்ல, காலம் கடந்தும் வழிகாட்டும். நடந்த பாதை மறந்தாலும் நினைவுகளின் தடங்கள் என்றும் அழிவதில்லை. முன்னாள் மாணவியரே, இந்த பள்ளிதான் உங்களின் முதல் இல்லம், அறிவும் ஒழுக்கமும் தந்த அன்னை மடம். இன்று மீண்டும் எங்களை மகிழ்விக்க வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழா சிறப்பாக அமைய அனைத்து வகைகளிலும் உதவி செய்த அத்துணை பேர்களையும் இப்பொழுது நாம் மனதார நினைவு கூறுகிறோம். ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்களே, பந்தல் அமைத்து கொடுத்தவர்களே, விழா சிறப்புற அமைய அனைத்து விதமான உதவிகளையும் செய்து தந்த அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவரையும் இவ்வினிய நாளில் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். Unity, aspirations and countless sacrifice. With immense pride and respect, I invite our chief guest, Mrs. Gayatri, to hoist the national flag, to hoist the Olympic flag. Our correspondent, Reverend Sister Immaculate, to hoist the school flag, which symbolizes the spirit and identity of our institution. Flag salute. Order. பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர், பாரத தேவியின் மணி கொடி பாரீர். பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர், வீரர்கள்
உடல் பொருளாவியும் கொடுத்து வீரமாயடி சிறை அனைத்தையும் பொறுத்து வீரனம் பாரத தேவுக்கு உழைத்து வீரனம் பாரத தேவுக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெய கொடி பாரீர் பாரத தேவியின் மணி கொடி பாரீர் பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர் பலவள உளதென குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை பலவள உளதென குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை நலமுடன் பக்தியை ஊற்றிடும் காவி நலமுடன் பக்தியை ஊற்றிடும் காவி நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் பாரத தேவியின் மணி கொடி பாரின் பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர் பறக்கும் பட்டாம்பூச்சிகளின் அணிவகுப்பு இதோ. We proudly present the band display of our eminent institution. Our auxilium band marches onto the field and performs a musical routine. As the rhythmic beats of the drums echo across the ground, they brings the party to the march past. March past is one of the most magnificent and inspiring highlights of any sports meet. It reflects discipline, unity, precision, and the true spirit of teamwork. It is a formal ceremony in parade where groups such as students or military cadets march in unified formations. Marchers must keep a uniform step, swing their arms in unison, and maintain perfect alignment. It demands alertness and an unspoken coordination. The march past is not merely a display of synchronized movement. It is a celebration of discipline, leadership, commitment, and the spirit of togetherness. We proudly present the band display of our eminent institution. Our auxilium band marches onto the field and performs a musical routine. As the rhythmic beats of the drums echo across the ground, they bring the party to the march past. Leading the parade is our school people leader, Ms. Nuraimadi of class 12A1, an outstanding academic achiever and an inspiring leader who guides her fellow students with dedication and confidence. Followed by our assistant school people leader, Ms. Princia of class 11A2, known for her elegance, commitment and remarkable academic excellence. Marching next is our sports captain, Ms. Narmada of class 12A2, whose energy and enthusiasm and sporting spirit motivates the entire school community. நீங்கள் என்ன செய்தாலும் கடவுளை மகிமைப்படுத்துவது உங்கள் முக்கிய குறிக்கோளாக வையுங்கள் என்று இறைவனில் இணைந்த புனித தொன்போஸ்கோவின் வழித்தோன்றல்களே, விழிப்புணர்வின் பிறப்பிடம், எரிமலையின் சிகரம், எழுச்சியின் உறைவிடம், உயிரினங்களின் இயக்கம், சிவப்பு அணியினரே வருக. The Red House is led by the captain, Ms. Shruti of class 12B, whose leadership and dedication inspire her team to strive for excellence in every endeavor. Accompanying her is the assistant captain, Ms. Dhanalakshmi of class 11A2, known her discipline, responsibility and commitment towards her house. கருணையுற்று அனைவருக்கும் தாயான புனித மரியமஸ்ரலோவின் புனிதத்தை சொல்லும் நீலமே, எல்லாம் இறைவனின் மகிமைக்கு என்பது உங்கள் தாரக மந்திரமோ? நீல உடையினை போர்த்தே வானமெங்கும் விரிந்து எழிலுடன் காட்சி தரும் நிலவே, நீலமே, நிறைவை அளித்து நீங்காத நினைவை அளிப்பாயா? Blue House is led by the captain, Ms. Sherry of class 12C, whose dedication and leadership qualities inspire her teammates to strive for excellence. Accompanying her is the assistant captain, Ms. Jerlyn of class 11B, a responsible and disciplined students admire for her achievement and commitment. பசுமையின் பைந்தளிர்களே வருக. பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொன்ன
டொமினிக் சாவியோவின் தூய்மையை பிரதிபலிக்கும் வளமையே வருக. இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் சான்றாண்மை இவ்வுலகில் தோன்றி துளிர்க்கச் செய்யும் பசுமையே பைந்தமிழே. கண்களை கவிரும் கவின்மிகு காட்சி தன் சீர்மிகு எழிலால் யாவரையும் தவிர்க்கச் செய்து வரும் தடாகத் தன்னிலவே. தன்னலமற்ற தியாக உள்ளத்தோடு இயற்கையின் அரசியாய், கருணையின் வடிவமாய், பசுமையின் புரட்சியாய், காவலனாய், வறுமையை கூர்பார்க்கும் ஆயுதமாய், வளமோடு வாழ வருக வருக. Right in front marching, Greenhouse. Greenhouse guided by Marlene of 12B, known for her calmness and willpower. She is also responsible at her duties, followed by the assistant captain, Miss Hurlin Fatima of 11C. She is well-disciplined student and wins the hearts of all. Green symbolizes life. It refers to vegetation, prosperity, growth, abundance and elegance. அமைதியின் லீலியாய் எப்போதும் சிரிப்பின் சிகரமாய் விளங்கும் புனித லௌரா விக்னாவை வழிகாட்டியாக கொண்ட மஞ்சள் அணியினரே வருக. மஞ்சள் நிறமே வருக. மங்கள மாதே வருக. Now comes the mighty Yellow House. The team is mentored by Miss Dhanushya Mary of 12A1. She is very energetic and enthusiastic in accompanying the crew, followed by the assistant captain, Miss Sendamil Arasi of 11A2. Her dynamic approach among the students attracts everyone. Yellow represents sunshine, warmth, joy and optimism. It transforms one's mind from idle to active. குன்றின் மீது நின்று கண்டேன் இன்னும் மீன் கோலத்தின் அழகை கண்ணும் நெஞ்சம் கவர்கின்ற கடலை வானை கவிஞர் அந்நாளில் வண்ணமையில் மேலோன் என்றார்கள். பூந்துலகில் உடுத்திய புதுமதி பாவையரே, பூந்துகட்டு பொன்மொழியில் குறிப்பில் பூத்துவிட்ட செந்நிற பூக்களே, சிவப்பு அணியினரே, வானத்தில் வரைந்திருக்கும் நிலவு போல வளம் வரும் வனிதையரே, நீல வண்ணத்தில் தான் எத்தனை தீட்சண்யம். The splendid march past we have witnessed today is a remarkable display of discipline, unity and teamwork. The confident strides and synchronized movement of our students have truly reflected the spirit of sportsmanship and leadership. The rhythmic beats of the band and the impressive display of teamwork have filled this ground with energy, enthusiasm and pride. March past is more than a ceremonial display. It instills discipline, leadership, responsibility and coordination, shaping our students into confident and capable individuals. The remarkable performances of our young marchers today is a testimony to their hard work, perseverance and commitment to excellence. The rhythmic beats of the band and the impressive display of teamwork have filled this ground with energy, enthusiasm and pride.
Olympic dance. It's time for us to witness the angels on the earth. I now call upon our auxilium angels to perform the Olympic dance. எங்களது அழைப்பை ஏற்று எமது பள்ளி விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை இமானுவேல், டான் பாஸ்கோ பள்ளியைச் சேர்ந்த அருட்தந்தையர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். Now the school games captain, Ms. Narmada, will receive the Olympic torch from the chief guest. Now the torch is handed over to Ms. Sharon Hepzibah. She has participated in national level ice stock sports championship and got third place for Tamil Nadu and made us all proud. Now the torch is handed over to Ms. Deepa. She has participated in CM Trophy in district level and she got first place in 200 meters and second place in 100 meters. Next, the torch is handed over to Ms. Ananya. She has participated in district level fencing and got first place. She also participated in state level fencing. The torch is handed over to Ms. Niveta. She has participated in zonal level Silambam and secured first place. She also participated in district level CM Trophy and got third place. She also participated in both revenue district level and state level, got first place. விளையாட்டு தினத்தில் நேர்மையான வீரர்களாக பங்கேற்போம். என் பள்ளியின் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் ஏற்ப அனைத்து போட்டிகளிலும் உண்மையான உணர்வோடு பங்கேற்போம் என்று உறுதி கூறுகிறோம். I declare the Auxilium Annual Sports Day 2026 open. Now the balloons and the doves will be released. My dear parents and students, let's clap our hands to express the joy of celebration. அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம்.
standard drill. நீரில் பிறக்கும் குமிழ் நொடியில் வானில் பறக்கும் வண்ண வண்ணமாய் ஜொலிக்கும் வாழ்க்கையின் நிலையாமையை சொல்லும் தோன்றி மறையும் அழகு வருகிறார்கள் எம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவிகள். It's a privilege to welcome Peter Carver sisters to our sports team. Welcome, dear sisters. Wow, let's give them the big round of applause and appreciate them for having displayed the formation of DROP, drop. It's really awesome, dear children. They have made the formation of drop itself. ஆறாம் வகுப்பு நேர்குமிழ் மாணவிகளுக்கு நன்றிகள் பல. Zumba is a dance-based cardio workout. It is a tool for weight loss, improved cardiovascular health, enhanced coordination and stress relief. Our 7th standard students are here to give us the strong message anti-drug through their dance. Exist. Don't tell me what to do when you lose your keys and you crash into. In this life I don't exist. Don't tell me what to do. You look pretty young for someone with a PhD. Are you really my dad? You're old and sad. So diggity
diggity hey. Diggity 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 hey. Diggity 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 hey. Diggity 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 hey. In this life you don't exist. Don't tell me what to do when you lose your mind and your liver fails too. In this car I don't exist. Don't tell me what to do. I like it in the dark and your house is haunted too. Are you really my mom? She's pretty young. So diggity 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 hey. 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 It's a privilege to have fathers from Bishop School. Welcome dear fathers to our sports day. We welcome Jesus Convent sisters to our sports day. Welcome dear sisters. I'm going to sleep. Bye bye. I'm going to sleep. Bye bye. The students have assembled the formation of No to Drugs. Let's clap hands and encourage them. Thank you, dear students. You have portrayed the current scenario and given a strong injection. ஆட்டம் போட்டோமே வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளால் நான் மாறினேன் பெண்ணே ஓ ஓ ஓ
Let's give them the big round of applause to the 8th students for having the form the letters El Nino, which drastically alerts global weather patterns and dials up worldwide temperature. It's time to wise up, get our act together. This is so much more than changes in the weather. That was a marvelous performance, dear students. Thank you. பிரமிட் அதிசயங்கள் நிறைந்த அற்புத பூமி. இயற்கை உருவாக்கிய அற்புதங்கள் ஒரு பக்கம், மனிதர்கள் உருவாக்கிய அதிசயங்கள் மறுபக்கம். இவ்வகையான உலக அதிசயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நம் பள்ளி மாணவிகள் உருவாக்கிய அதிசயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Flower formation. Bridge formation. Listen up. We got 16, 24, 48 years. Put your hands up in the air and say cheers. We got Train formation. Formation. Let's appreciate the students for the aerobatic formation, which teaches the powerful lesson that life is all about balancing. Walking pyramid. Kita
அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டிய மாணவிகளுக்கு நன்றிகள் பல. டென்த் டான்ஸ். அகிலம் விரும்புவது அமைதி, நானிலம் வேண்டுவது அமைதி, உலகம் விரும்பி வேண்டுவது அமைதி, பூவுலகம் போற்றுவது அமைதி. அத்தகைய அமைதியை அழகான நடனத்தின் மூலம் அளிக்க வருகிறார்கள் எம் 10ஆம் வகுப்பு மாணவிகள். Thank you, dear fathers, for your valuable presence here. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாரதியின் வரிகளின் படி அன்பினை விதைத்து அமைதியை வளர்த்து மனிதனை மதித்து மனிதநேயம் மலர்ந்து அவனியில் அனைத்து இன மக்களும் அன்போடும் ஒற்றுமை உணர்வோடும் வாழ தங்களது வாழ்வையே இளையோருக்காய் அர்ப்பணித்த அண்ணல் டொன் போஸ்கோ, அன்னை மரியம் மசரல்லோ வழியில் சண்டைகள் இல்லா சமுதாயம் அமைப்போம், மதங்களை கடந்து மனிதம் காப்போம். சிலம்பம்
கையில் ஏந்தும் கம்பு காற்றை கிழிக்கும் வேகம், சுழன்று வரும் சிலம்பம் சிங்கத்தின் கர்ஜனை போல அடிமேல் அடி வைத்து ஆட்டம் போடும். வீரம் தமிழ் மண்ணின் பெருமை, தலை நிமிர்ந்து நிற்கும் கலை, பயம் தெரியாது பலம் நிறைந்த உடலுக்கு. சிலம்பம் கற்ற மைந்தன் சாதனை படைப்பான் தினம் என்று செய்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள்.
Wow, wow, what an energetic performance. Women across the world have proved that no dreams is beyond their reach. Breaking barriers and shattering stereotypes, they continue to inspire generation with their strength and resilience. Here we are, 11th standard students with the theme Women in Sports. உலகை வெல்ல போகிறாள் அவள் ஒருத்தி உறுதி என ஆகிறாள். பல படிகள் தோன்றினால் பயம் நிறுத்தி ஒரு படியில் ஏறினாள். தடைகளோ தோன்றும் ஏராளம் விடைகளை எமது பள்ளி விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எஸ்எம்எம் சகோதரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அமுதமே செய்யும் தாயானாள். அலைமகள் கருவினில் வளர்ந்தாளா, கனவுகள் துணை என போற்றாளா. சிரிப்புடன் நெருப்பினில் நடந்தாளா, சிறகென திறமைகள் சேர்த்தாளா. Thank you, dear students, for presenting an inspiring performance about the accomplishment of women in sports. Sports do not merely build champions on the field. They shape disciplined minds, courageous hearts, and responsible citizens for life. Respected correspondent, Reverend Sisters, distinguished guests, beloved teachers, dear parents, and my dear students.
A very warm and joyful morning to everyone. It gives me immense pleasure to present the annual sports report for the academic year 2025-26. Sports play a vital role in the holistic development of every child. They teach us discipline, determination, perseverance, teamwork, leadership, respect, and the spirit of healthy competition. At Auxilium, we believe that education is incomplete without physical education. Every sporting event provides our students with an opportunity to discover their talents, build confidence, and develop the courage to face challenges with a positive attitude. Our sincere gratitude goes to our correspondent, whose constant encouragement, unwavering support, and vision have enabled our students to participate confidently at the zonal, revenue district, and state, national levels. Her motivation and commitment to nurturing young talents continue to inspire every student to strive for excellence. We are equally grateful to our headmasters, sisters, teachers for their dedicated guidance and continuous encouragement that have brought laurel to our institution. Zonal level achievements. Our students excelled remarkably in various events. In chess competition, EA Kirti Sri secured third place in the under 14 category. S. Kavya secured second place in the under 19 category. Table tennis singles, V. Manisha won the winner certificate in the under 14 category. In ball badminton, students secured winner certificate in the under 14 category, runner-up certificate in the under 17 and 19 categories. In tennis, under 17 singles and doubles, our students emerged as winners. In carom doubles, under 14, 17 and 19 secured runner-up certificates. G. Jainisha in singles won the winner certificate in the under 17 category. Athletics. Our athletes performed exceptionally well. In high jump, G. Jivita got first place. S. Gunasri got second place in under 14 category. I. Jennifer got third place in under 17 category. S. Tiba excelled first place in the 100 meters, 200 meters and long jump events. And she got overall champion in urban zonal meet. Relay. Under 17, our school team secured second place in the 4x100 meters relay. Under 19, our team secured third place in the 4x400 meters relay. Coco and throwball. Under 14, our school team received runner certificates. Silambam, our students displayed exceptional talent by securing in zonal level in Silambam under 14 category G. Gunasri, M. Sadhana Sri, S. Niveda, M. Presini got first place in various weight categories. A. Jensia, V. Sandhya Sri, S. Lisa Patricia, B. H. Vasini got second place in Silambam zonal level. Under 19 category, M.A. Sadhana, S. Narmada, V. Parkavi got first place. Revenue district level achievements. Table tennis singles. Our students secures third place. In ball badminton, under 14, our school team received the runner certificate. In tennis, A. Nisha got runner certificate. S. Tiba secured first place in the 200 meters. She also won I place in the CM Trophy Athletics. I received a curse award of rupees 3,000. She secured second place in the 100 meters and received rupees 2,000 along with the certificate. Silambam CM Trophy in district level. M.A. Sadhana secured first place. She received rupees 3,000 and a certificate. S. Niveda secured third place and received a certificate rupees 1,000. S. Narmada secured first place. She received rupees 3,000. K. Deepika got second place in swimming. She got rupees 2,000.
S. Niveda, S. Narmada, M.A. Sadhana, V. Parkavi, all secured first place in their respective categories. Fencing, P. Ananya, secured first place, receiving a medal and certificate and qualified to participate at the state level. CM Trophy in Silambam, state level achievement. S. Narmada secured third place and she received a cash award of rupees 50,000 along with the medal and certificate. And also S. Narmada represented the school at the state level and secured third place, bringing further honor to our institution. National level achievement. We are immensely proud that S. Sharon Hepzibah secured third place in the National Ice Hockey Sports Championship, receiving a medal and certificate, a remarkable achievement that brought national recognition to our school. Every medal won and every certificate received is a reflection of countless hours of practice, determination, discipline and teamwork. These achievements would not have been possible without the constant support and encouragement of our correspondent, the inspiring guidance of our sisters, the cooperation of all our teaching and non-teaching staff, and the wholehearted participation of our dear students. I extend my heartfelt thanks to our correspondent, Reverend Stay Immaculate, sisters, teachers, parents, and students for their unwavering support in making this year a memorable and successful one. May our students continue to strive for excellence with the Salesian spirit of ever onwards, aiming not only to become outstanding sports person, but also responsible, disciplined, and compassionate citizens. Thank you. Thank you, dear teachers, for the informative report. பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி கிணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலகாலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா திரும்பி வா தெரிந்தது மாறி போகாதே
வருவதை நீ எதைக் கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. உன்னில ரத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை, எதிர்த்து நில் எதிரியே இல்லை, நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை, நிமிடம் ஏன் நடிகளே போதும், நினைப்பதே வெற்றி தானே எழுந்து Thank you, dear students, for the thoughtful, provoking message. Formation of auxilium. Ready, eye. Ekadash kamate. Front to ragat. Each, knee, sun, see, go. Each, knee, sun, see, go. Side to ragat. Each, knee, sun, see, go. Each, knee, sun, see, go. Sikadash kamate. Sickle. Each, knee, sun, see, go. Each, knee, sun, see, go. Hammer. Each, knee, dash out. Each, knee, sun, see, go. Each, knee, sun, see, go. Saipan. Each, dash out. Each, knee, sun, see, go. Each, knee, sun, see, go. Napte. Team katta. Black belt katta. Bungai, team 1. Team 1. Team 2.
Team 3. Team 4. Nunjak. Lakshmi. Tiles breaking. நம் பாரத நாடு சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நாள் முன்பு 1947 ஆகஸ்ட் 14ஆம் நாள். Salute the flag. இந்திய கொடியை தவிர வேற எந்த கொடியும் வணங்க மாட்டேன்டா. Who is she? அமர்தவல்லின் பேருங்க. பொம்மலாட்டம் நடத்தி சுதந்திர போராட்டத்துக்கு பிரச்சாரம் பண்றோம். கண்டிப்பா நீ சல்யூட் பண்ணியாகணும். Come on, do it. முடியாது. Salute the flag. வந்தே மாதரம். ಉರಿಮಿತೆ ಕೊಟ್ಟರ ಕೊಂಡ ನೆತ್ತುರು ಮರಿಗಿತೆ ಎತ್ತರ ಚೆಂಡ ಸತ್ತುವ ಉರಿಮಿತೆ ಕೊಟ್ಟರ ಕೊಂಡ ಚೆಂಡ ಕೊಂಡ ಕತ್ತಿ ಸುತ್ತಿ ಕಿತ್ತ ಕೋತ ಕೊಮ್ಮು ಕೋಡೆ ವಂಚಲೇನಿ ಕೋಡೆ ಕೋಡೆ ಸಿರಿಗಲ್ಲ ಕೋಡೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಕೋಡೆ ಎಚ್ಚೈನ ಕೋಡೆ ರಾತ್ರಿ ಕಂಡ ಗೆಟ್ಟಿದಿ ರಾಯಲ ಸೀಮಾ ಕೋಡೆ ಈ ದೇಶವೇ ನನ್ನ ಪ್ರಾಣವು ಎಂದೆಂದಿಗೂ ಅಭಿಮಾನವು ನಮ್ಮೆಲ್ಲರ ಹೆಮ್ಮೆಯ ನವ ಭಾರತ ನೀ ವಂದಿಸು ಅಭಿನಂದಿಸು ಗರ್ವದಿ ಆಲಂಗಿಸು ಹೆಮ್ಮೆಯ ಶಿಖರವೇ ನವ ಭಾರತ
goes to Heavenly Father. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். குணம் ஒன்றுதான் இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் மொழி ஒன்றுதான் கழி மாறலாம் மொழி ஒன்றுதான் திசை மாறலாம் நில ஒன்றுதான் திசை மாறலாம் மொழி ஒன்றுதான் இந்தியா அது ஒன்றுதான். மொழிகளால் வேறுபட்டாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்று தனது நடனத்தின் மூலம் எடுத்துக்காட்டிய 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றிகள்.